விளையாட்டு நேர்மையா விளையாட சொல்றாங்க. சில பேர் பேசினா ரொம்ப ஆழமா இருக்கும். கேம்ல நீ இது பண்ணனா கோவப்படாம இரு. ஆப்போசிட்ல கோவப்படுற வந்து இப்ப என்ன பண்ணுது? ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு. ஸோ எனக்கான எபிசோடில் விஜய் சேதுபதி நம்ம கண்டஸ்டன்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தங்களா வீட்டுக்குள்ளே வந்து சேஃப் கேம் ஆடாதீங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருங்க, ட்ரூவாக கேம் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல அட்வைஸ், பல அறிவுரை வழங்கினாங்க. இன்னும் ஒரு சில ஃபேமிலி சொன்ன கருத்துக்கள் ரொம்ப ஆழமாக, ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது. அவங்க சொன்ன அந்த ஆழமான கருத்துக்கள், அறிவுரைகள்லாம் நமக்கு புரிஞ்சுது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லை அப்படிங்கிறது தான் தெரியல. அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். எஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி அகம் டிவி வழியாக ஹவுஸ்மேட்ஸை மீட் பண்ணுறாரு. ஸோ ஹவுஸ்மேட்ஸை மீட் பண்ண விஜய் சேதுபதி உங்க எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாத்தோட முகத்திலையும் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மறுமலர்ச்சி, ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி தென்படுது. ப்ளீஸ் உட்காருங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கருத்து முரண்பாடு இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம், மாறுபட்ட விமர்சனம் இருக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள உங்க ஃபேமிலி என்டர்ஸ் ஆகும்போது இது எல்லாத்தையுமே நீங்க மறந்து ஒரு சின்ன குழந்தையாவே மாறிட்டீங்க. நீங்க எல்லாரும் உங்களை மறந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கட்டி அரவணைச்சு நீங்க குழந்தையா மாறின அந்த தருணம் இருக்கு இல்லையா, அது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு, பிரமாதமா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. பிக் பாஸ் வீட்லயும் ஹவுஸ்மேட்ஸ் மற்றவங்க மேல அன்பு காட்டுவாங்க அப்படிங்கறத தாண்டி இந்த வாரம் ஃபுல்லா பிக் பாஸ் வீடு ஒரு அன்பு கூட இருந்தது. அண்ட் உங்க எல்லாத்தோட ஃபேமிலியும் வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை பத்தியும் அவங்க கட்டி அரவணைச்சு கொடுத்த அந்த அன்பை பத்தியும் என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேள்வி கேட்டிருக்காரு. இதுல கானா வினோத் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்ல ஒரு 80 டேஸ் நான் டிராவல் பண்ணிருக்கேன். என்னதான் பாட்டு பாடி காமெடி பண்ணி கலகலப்பா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் ஒய்ஃப் பார்க்க முடியல, என் குழந்தைகளை பார்க்க முடியல அப்படிங்கிற அந்த ஏக்கம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. வறண்டு போன தார் பாலைவனத்துல ஒரு பட்டு ரோஜா செடி பார்த்தா எந்த அளவுக்கு பரவச நிலை ஏற்படுமோ அந்த அளவுக்கு பாக்கியாவோட என்ட்ரி இருந்தது. ஸோ பிக் பாஸ் கொடுத்த அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு பாக்கியாவையும் என்னோட குழந்தையும் ஹக் பண்ணி தூக்கும் போது ஏற்பட்ட சந்தோஷம் அப்படிங்கிறது என் லைஃப்ல மறக்க முடியாத சந்தோஷம், மறக்க முடியாத மெமரபிள் மூமெண்ட்ஸ் அப்படி கூட சொல்லலாம். அதை தாண்டி பாக்கியாவோட பர்த்டேவை இந்த வருஷம் பிக் பாஸ் வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அண்ட் வெளியே சோஃபா செட்டில் உட்கார வச்சு பல அன்பு அட்வைஸ், பல அறிவுரைகள், கேமை எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதை தாண்டி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு கானா வினோத் சொல்ல, அதுக்கு விஜய் சேதுபதி நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டேனே, பாக்கியா வீட்டுக்குள்ள வந்த சந்தோஷத்தை விட வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் வந்த சந்தோஷம் தான் ரொம்ப அதிகமா சந்தோஷப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எனவே உங்க அன்பு மனைவி பாக்கியா உங்களுக்கு வழங்கின அந்த அன்பு அறிவுரை பார்க்கறதுக்கு பரபரப்பா ரொம்ப அழகா இருந்துச்சு, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு விஜய் சேதுபதி பாராட்டியிருக்காரு.